கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 103 சங்கீதம் 1-2 வசனங்கள். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது Bless the Lord, O my soul, and all that is within me என்று உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், நமது சரீர வெளிப்புறத்தின் 5% மட்டுமே தேங்க்ஸ் டு காட் என்று சொல்கிறோம். ஆனால் நம் உள் ஆள் மனதோடும் கூட நன்றி செலுத்துங்கள், நன்றி சோத்திரங்கள் 95% சொல்ல வேண்டுமா? சரீரத்துக்குள் மறைக்கப்பட்டுள்ள அந்தரங்கங்கள், யாருமே கண்டறிய முடியா உள்ளுறுப்புகள், நம் கண்ணுக்கே தெரியாமல் மறைக்கப்பட்டுள்ள நமக்குள் செயல்படும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கு பகுதிகளையும் தேவன் மட்டுமே அறிவார். அதை நினைத்து நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டுமா? தாவீது ராஜா இஸ்ரேலின் ராஜாவாக, அதாவது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து பதுங்கிய அந்நிய எதிரி நாடாகிய காத் ஊர் ராஜாவிடம் வேஷம் மாறி தாவீது தன்னை ஒரு பைத்தியக்காரன் போல் நடித்து, அந்த பகுதியாக சங்கீதம் 34 வசனத்திலும் 1 சாமுவேல் 21 10 இந்த அதிகாரங்களில் தனக்கு சொந்த அனுபவ சாட்சியாக நன்றி தெரிவித்து பாடிய ஒரு பாட்டின் வரிகள் தான் இந்த வரிகள். கர்த்தரையே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று ஸ்தோத்திரம் நன்றி தெரிவித்து பாடிய பாடல் பகுதியே இந்த வசனம். அது மட்டுமல்ல, 116 சங்கீதம் 12 வசனத்தில் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று, அதாவது 1 2 அநேகம் ஆயிரம் நன்மைகளை பெற்றுள்ளேன். அது மட்டுமல்ல, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்கிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது. தாவீதின் அநேக சங்கீதங்கள் துவங்கும் போதும் முடிக்கும் போதும் நன்றி நன்றி கர்த்தரை ஸ்தோத்திரி என்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த வருடத்தில் செய்த எல்லா உபகாரங்கள், நன்மைகள், அவைகளை நினைத்து நினைத்து ஸ்தோத்திரியுங்கள். அதாவது நன்றி நன்றி என்று சொல்லி புதிய வரப்போகும் வருடத்தை துவங்குவோமாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.